கீழே இருக்க கமெண்ட் பாருங்களேன். டேய் மென்டல், போலீஸ் வண்டி என்ன பண்ணுச்சுன்னு போய் பாருடா கிறுக்கு. இதில் ஹைலைட் என்னன்னா அவனும் நம்ம கட்சிக்காரன் தான் போல. ஷேர் பண்ணுங்க, எனக்கு நீங்க சப்போர்ட் பண்றது இருந்தா ஃபாலோ பண்ணிக்கங்க. போன வீடியோல சொல்லியிருந்தேன் அங்க நடந்தது காரணமே நம்ம தொண்டர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு கமெண்ட் தான் இது. கொஞ்சம் மாதிரி யோசிங்கடா. நீங்க என்ன சொல்றீங்க, கார் ரிவேர்ஸ்ல வந்ததுனாலதான் வந்து இப்போ இடிச்சாங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், கார் எப்படின்னா வந்துட்டோம், இல்ல நடு ரோட்ல நிக்கிட்டோம், ஓரமா நிக்கிட்டோம். உனக்கு கண்ணு இருக்குல்ல, நீ உன் கண்ணு திறந்து பார்த்துன்னு ஓட்டணும். நீ பாட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஓட்டினாக்கா யாருன்னா உன் மேல இடிச்சானாக்கா அது காரு மேலதான் காரணம்னு சொல்றீவியா, போலீஸ் மேலதான் காரணம்னு சொல்லிடுவியா? என்னடா உங்களோட லாஜிக்கு எனக்கு ஒன்றும் புரியல. அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, என் பின்னாடி வராதிங்க, என் பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க, முக்கியமா பைக்ல வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாம் கேக்குறீங்களா? டேய், நம்மளே ஒரு மாற்றத்துக்கான ஒரு அரசியல் பண்றதுக்கு நம்ம வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு முன் உதாரணமா இருக்கணும். மத்தவங்க நம்மள விமர்சனம் பண்ற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. உங்களா மாதிரி சில பேர்னாலதான் அண்ணனுக்கு முழுக்க முழுக்க கெட்ட பேரே வருது. தப்பு பண்ணா தப்ப ஒத்துக்குங்க. அவன் நம்ம கட்சிக்காரனா இருக்கிறானோ இல்லையோ, இல்ல விஜயனா ஃபேனா இருக்கிறானோ இல்லையோ, இல்ல வேற ஒரு கட்சிக்காரனா கூட இருக்கட்டும். ஆனா இங்க ரூல்ஸ் என்னன்னா, நீ வண்டியை ஒழுங்கா பார்த்து ஓட்டணும். அதுக்குதான் நீ லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்க, அதுக்குதான் வண்டியை வாங்கி வச்சிருக்க. இந்த நியூஸ் வைரல் ஆகி ஃபேக்ட் செக்லயே சொல்லியிருக்காங்க பாருடா. தஞ்சையில் தாவேக கட்சி தலைவர் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் வாகனத்தை பார்க்காமல் அதன் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளனர். ஆனா போலீஸ் வண்டி ரிவேர்ஸ்ல வந்தனால்தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டாங்க. போன வீடியோல சொல்லியிருந்தேன், விஜய் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அவரே உங்க பார்க்கறதுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவர் ஜெயிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அவரே சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கிராமத்துக்கும் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. போதுமா? நம்மளோட கடமை என்னன்னா ஜெயிக்க வைக்கணும். விசில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்க. நீங்களே இருக்க தைரியத்தில் தான் நான் தைரியமா கேள்விக்கு வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கு சப்போர்ட்டிவா ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு போங்க.